100 ரூபா கொலுசு இதை கொடுத்து போன தேர்தலில் ஜெயிச்சிட்டார். இந்த தேர்தலில் மக்கள் போனா கேள்வி கேட்பாங்கன்னு அடுத்த மாவட்டத்துக்கு போயிட்டார். போன தேர்தலில் போலி கொலுசு நம்முடைய பெண்களை ஏமாற்றி வெற்றி பெற்றுட்டேன். இந்த முறை எத்தனை ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாலும் வேலையாகாது. எத்தனை ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாலும் வேலையாகாது. இந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் உங்களது, அவரது அல்ல. உங்க ஸ்வீட் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுக்கிறார். ஸ்வீட் பாக்ஸ் பேக் பண்ணி, அவ்வளவுதான் அவருடைய வேலை. ஏன்னா தேர்தல் விதிமுறை இருக்குது, அதனால சில மறைத்து பேசுறேன், புரிஞ்சுக்குங்க. இந்த கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் குறிப்பா கரூர் சட்டமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும், கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கும் பணநாயகத்திற்கும் நடக்கின்ற யுத்தம். தமிழ்நாட்டின் ஜனநாயகத்திற்கும் பணநாயகத்திற்கும் நடக்கின்ற தேர்தல். இந்த தேர்தலில் தமிழ்நாட்டுடைய ஜனநாயகம் தலைக்க வேண்டும், ஓங்க வேண்டும், மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும். இதற்கு நீங்கள் இந்த தேர்தலை எடுக்கின்ற முடிவு சரியான முடிவாக இருக்க வேண்டும். அப்புறம் நாமெல்லாம் விவசாயி, நான் விவசாயி, இங்க இருக்கிற பல பேர் விவசாயம் இருக்கிறீங்க. நாம ஆடு மாடு தான் பட்டியல் அடைப்போம், ஆடு மாடு தான். ஆனா புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு, மக்களையும் ஆடு மாடு மாதிரி ஆக்கிட்டார். மக்களையும் பட்டியல் கொண்டு அடைக்கிறான், பட்டியல கொண்டு போய் அடைக்கிறான். நியாயமா? இதுக்கா ஜனநாயக நாடு? இப்படிப்பட்ட ஜனநாயக நாட்டில் இன்றைக்கு மக்களை கவர்ச்சிகரமா பேசி ஆடு மாடுகளை பட்டியலை அடைப்பதை போல பட்டியலை அடைக்கின்ற கட்சி நாட்டுக்கு தேவையா?